கருணை வடிவமே சாய்நாதன். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. அன்பும் கருணையும் நிறைந்த பாபா பூத உடலை துறக்கும் முன் கீழ்கண்ட புனிதமான அமுத மொழிகளை நமக்கு கூறியிருக்கின்றார். அவை, நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும். என்னிடம் முழுமையாக சரணடைந்தவர்களுடன் எனது சமாதியும் பேசும், உங்களுடன் தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்தில் இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்களது நலத்தை பேசி விவாதிப்பதை நிச்சயமாக கேட்பீர்கள். என்னையே எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள். யார் ஒருவர் ஷீரடி மண்ணில் கால் வைத்தாலும் அவரது துன்பங்கள் முடிவிற்கு வந்துவிடும். உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். என்னை எவன் ஒருவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்பொழுதும் என்னை காண்கின்றான். இடையுறாது என்னையே தியானம் செய்து என் நாமத்தை ஸ்மரணம் செய்கின்றானோ அவனுக்கு கடன்பட்டதாக நான் உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன். புலனுணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் என்னும் சாரதியை கொண்டு மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலைய விடாமல் இருக்க வேண்டும். என்னை நினைவில் கொண்டவர்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றேன். எவர் என்னை அன்புடன் அழைக்கின்றாரோ அவரிடம் ஓடிச் சென்று வெளிப்படையாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களை கலந்து கொள்கின்றேன். எவர் ஒருவர் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கின்றாரோ அவர் என்னை காயப்படுத்துகிறார். ஆனால் எவர் மிக பொறுமையுடன் இருக்கிறாரோ அவர் என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறார். அவர்களையே நானும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். இவ்வாறான சாயின் வார்த்தைகள் நமக்கு சாய் கொடுத்த சத்திய வாக்குகள். நிகழ்காலத்திலும் அற்புதங்கள் பல புரியும் சாய்நாதனின் திருவடிகளை வணங்கி இன்று சாய்பாபா நமக்கு கொடுத்த சத்திய வாக்குகளை கேட்போம். என் அன்பின் பிரியமே, இன்று உன் கர்மாக்களை நீ கரைப்பதற்கான வழியையும் உன் கர்மாவிலிருந்து நீ கடந்து வருவதற்கான சில யோசனைகளையும் தரப்போகின்றேன். சற்று பொறுமையாகவும் மௌனமாகவும் தனித்திருந்தும் என் வார்த்தைகளை கூர்ந்து கேள். இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுதே உன் கர்ம வினைகளில் இருந்து நீ விடுபட போகின்றாய் என்பதை அர்த்தம் கொள். உன் கர்மாக்களில் இருந்து நீ கடந்து வரும் பொழுதில்தான் இந்த வார்த்தைகளை நீ கேட்கவும் கூடும். என் கண்மணியே, எத்தனையோ கிளைகளாக விஸ்தரித்துள்ள இந்த பிரபஞ்சம் புரிந்து கொள்ள முடியாதது. எந்த வழி எங்கு போகின்றது, எங்கு செல்கின்றது என்று நிச்சயமாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இவ்வாறு புரிந்து கொள்ள முடியாத இந்த பிரபஞ்சத்தில் ஞானம், அஞ்ஞானம் என்று இருவேறு வழிகள் உண்டு. அதில் நீ ஞானத்தை தேர்ந்தெடுத்து வரும் பொழுது உனக்கான துக்க நாட்களை எளிதாக கடந்துவிட முடியும். ஞானத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது? இதோ பிரபஞ்சத்தின் மேலுரை அஞ்ஞானம், கீழுரை ஞானம். அஞ்ஞானத்தில் தென்படுகின்ற இந்த விஷயம் ஞானத்தில் தென்படாது. அஞ்ஞானத்தில் இருக்கும் சூன்யம் ஞானத்தில் இருக்காது. அஞ்ஞானத்தில் பார்க்கக்கூடியவை அனைத்துமே நசிந்து போகக்கூடியவை. ஞானத்தில் காணக்கூடிய அனைத்தும் பிரகாசித்து கொண்டு எப்பொழுதும் புதுமையுடன் விளங்கும். அந்த ஞானத்தை பெற்ற பின்னரும் அகங்காரத்தில் மூழ்கினால் மீண்டும் அதே கதியில் விழுந்து அஞ்ஞானமே கிடைக்கும். இது போன்ற தாழ்வடையும் அவல நிலை ஏற்படாதிருக்க வேண்டுமானால் சத்குரு சாயாகிய என்னை நீ சார்ந்திருக்க வேண்டும். நானே உன் வழிகாட்டியாகவும் இருப்பேன். தண்ணீர் உறைந்தால் பனிக்கட்டியாகின்றது. பனிக்கட்டி கரைந்தால் மீண்டும் தண்ணீராகவே மாறுகின்றது. அஞ்ஞானம் என்ற இருளை தாண்டி போனால் ஞானம் கிட்டும். அப்படிப்பட்ட அஞ்ஞானம் என் கதைகளை கேட்பதன் மூலமாகவும் என் மகிமைகளை புகழ்வதன் மூலமாகவும் என் நாம ஸ்மரணையினாலும் நசுக்கப்படுகின்றது. அப்பொழுது என் நிஜமான நிலையை நீ கண்டு கொள்ள முடியும். தியானம் மூலமாக விளங்கும் என் உண்மையான நிலையை, ஆனந்தத்தை உனக்கு உண்டாக்கும். உன்னுடைய துக்க நிலை நிச்சயம் மாறும். எனவே முதலில் உன் மனதில் எழுந்த அஞ்ஞானத்தால் எழுந்த சில பல ஆசைகளை ஒதுக்கிவிடு. ஞானம் ஒன்றை உன் குறிக்கோளாக வைத்துவிடு. தேவையற்ற எண்ணங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே.
உன் வாழ்வில் தேவையில்லை என்று ஒதுக்கிய மனிதர்களை மீண்டும் மீண்டும் சார்ந்து இருக்காதே. இது நாள் வரையிலும் நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். இனி ஒரு பொழுதும் அந்த தவறுகளை மீண்டும் செயல்படுத்தி விடாதே. இத்தனை காலம் நீ சந்தித்த எதிர்மறையான நிகழ்வுகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன் கர்ம வினையின் வெளிப்பாடுதான். அந்த கர்மாக்களில் இருந்து நீ தப்பிக்கவும் ஒரு வழியை நானே கூறுகின்றேன். கலங்காதே, உனக்கான நேரம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். உன் அருகிலேயே இருக்கும் என்னை உணர்ந்து கொள்ள சற்று முயற்சி செய். கர்மாவின் பிடியில் இருக்கும் பொழுது எதுவும் நம் கண்களுக்கு தெரியாது. நல்லவை எதையும் நம்மால் உணர முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் நீயும் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் சாயி சாயி என்னும் சாய் ஸ்மரணை செய்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில் கர்மாவால் சூழ்ந்திருந்த அந்த மாய வலை சற்று விடுபடும். தெளிவான மனதோடு தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்கக்கூடும். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் கண்மணி. நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது, நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள். போதும் சாயப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புழம்பினாய் அல்லவா? எல்லாவற்றையும் நான் நினைவில் வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இன்று இப்பொழுது உன் நிலை சற்று உயர்ந்திருக்கின்றதல்லவா? குழப்பமான மனதில் இருந்து சற்று தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? யோசித்துப்பார். அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னுடனே அரூபமாக உன்னுடனே இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா? உன் கர்மாக்களில் இருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ சந்தித்தே ஆக வேண்டும் என்றும் உனது விதி உனது கர்மா என்றும் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ தகர்த்து விட்டாய். அவற்றையெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் சிற்சில பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவை எதுவும் எப்பொழுதும் பூதாகரமாக வெடிக்காது. எப்படி வந்ததோ வந்த வழியே சென்றுவிடும். நீ யோசித்து பார்க்கும் பொழுது இதற்காகவா அழுதேன் என்றெல்லாம் சிரித்து கொள்வாய். இப்பொழுது உன் கண் முன்னே உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் ஒரு பெரும் மலையாக தோன்றுகிறது. ஆனால் கண்மணி, எல்லாம் மாயை. நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்களும் மாயை மட்டும்தான். எதுவும் இங்கே நிஜமில்லை. எதுவும் இங்கே நிரந்தரமும் இல்லை. மலையாக நினைத்து மலைத்திருந்த இந்த பிரச்சனைகள் பனியாக உருகிவிடும். உன் கர்ம வினைகள் எல்லாம் சீக்கிரமே தொலைந்துவிடும். அதற்கான ஒரே வழி என்னவென்று தெரியுமா? இதோ இப்பொழுது இந்த காலகட்டத்திலும் நீ செய்து கொண்டிருக்கின்றாயே, அதுதான். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சாயி சாயி என்று நாமஸ்மரணை செய்து கொண்டே இருக்கின்றாயே, இது ஒன்றே போதும் கண்மணி. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தவிடு பொடி ஆகிவிடும். இறை நாமத்தை காட்டிலும் உன்னை பாதுகாக்கும் பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை. இறை நாமத்திற்கு அப்பாற்பட்ட சக்தி இவ்வுலகத்தில் வேறு எதுவும் இல்லை. உன் கர்ம வினைகள் குறையும் பொழுது உனக்கான எல்லாமும் நிச்சயமாக நடந்தேறும். இதோ எனது இந்த வார்த்தைகளை இப்பொழுது நீ கேட்க நேர்ந்தால் குறித்து வைத்துக்கொள். உன் கர்மாக்களில் இருந்து நீ விடுபட்டு கொண்டிருக்கின்றாய். எவன் ஒருவன் கர்மாக்களில் இருந்து விடுபட்டு வருகின்றானோ அவனே இந்த சாயின் இவ்வாறான சத்திய வாக்கினை கேட்கக்கூடும். எனவே நினைவில் கொள், உன் கஷ்டங்களில் இருந்தும் கர்மாக்களில் இருந்தும் கூடிய விரைவில் நீ விடுபட போகின்றாய். எப்பொழுதும் மகிழ்ந்திரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன். மறந்துவிடாதே, உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.